அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். பள்ளிவாசலுக்கு வந்து தொழில் கேட்க போகிறோம். நான் வந்து டூரிஸ்ட் வேன் டிரைவர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏர்வாடி நாகூர் தர்கா போயிருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பார்க்க போனேன். உள்ளே பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. தாயத்து கட்டிகிட்டு இருக்கும்போது நாகூர் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, நீங்கள் வீடு போகிறதுக்குள்ள சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் இருக்குது வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா இறைவனையும் நாகூர் ஆண்டவரையும் சமமாக சொல்கிறாங்க. எதனால் அப்படி? நல்லது. உங்கள் பேருமா? மதியழகன். 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 ஓகே, வெரி குட், சூப்பர் பேர். மதியம் இருக்கிறது, அழகும் இருக்கிறது. தம்பி மதியழகன் ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. தர்காவுக்கு டூரிஸ்ட் ட்ரிப்பு போயிருக்கிறாங்க. தர்கானா தெரியும் தானே? தர்கானா என்னன்னு கேட்டால் பள்ளிவாசல் இல்லை. பள்ளிவாசல் என்பது வேறு, தர்கா என்பது வேறு. தர்கா என்பது இறந்தவர்களை அடக்கம் செய்து வைத்திருக்கிற அடக்க ஸ்தலத்துக்கு பேர் தர்கா. அங்கே போய் பிரார்த்தனைக்காண்டி போயிருக்கிறாங்க போல இருக்கு. பிரார்த்தனை பண்ணோன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாகூர் ஆண்டவர்கிட்ட வண்டி இல்லை, இனிமேல் உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதுக்கு எதிராக ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த நாகூர் ஆண்டவர் அவர் வாழுகிற காலத்தில் அவருக்கு ஒரு உசுர் இருந்துச்சு. அந்த உசுரை காப்பாற்றி கொள்ள கூட வழி இல்லாமல் அவரே செத்து போயிட்டார். தன்னைத்தானே காத்துக்கொள்ள கூட சக்தியற்ற ஒரு மனிதர் உங்களை எல்லாம் காப்பார் என்று நம்புவதை விட முட்டாள்தனம் வேற என்ன இருக்க முடியும்? இஸ்லாம் அது சொல்லவே இல்லை. இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் வருமானத்துக்காண்டி செஞ்சு வச்சிருக்க ஏற்பாடு. நாங்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்து மதத்திலிருந்து வந்தவங்க தானே. அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. இந்த நாட்டில் தான் பிறந்தோம். எங்களுடைய முன்னோர்கள் ஒரு 4-5 தலைமுறைக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா செட்டியாராவோ முதலியாராவோ பிராமணராவோ ஜலித்தாவோ ஏதோ இந்த சமூகத்திலிருந்து ஏதோ ஒரு சாதி அப்படிதான் இருந்திருப்போம். எங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு 5-6 தலைமுறையில நாங்கள் தலையெல்லாம் மாறிட்டோம் வைங்க. இப்போ இங்கிருந்து வந்ததுனால அங்கே இருக்கிற வழிமுறைகள் என்னவோ அதை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கையோட கொண்டு வந்துட்டாங்க. இது வேறு அது வேறு. ஆனால் சித்தாந்த ரீதியாக முழுமையாக விடுபட முடியாம சில கையில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இறந்தவர்களை பெரியவர்களை புனிதமாக நினைக்கிறது, அவர்களும் ஆசி பெறுவதனால் நான் புனிதம் பெற்று விடுவேன் நம்புவது, இறந்தவர்களுடைய அடக்க ஸ்தலங்களில் போய் மரியாதை செய்வது, அதுவெல்லாம் இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாது. இஸ்லாமுக்கு அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்க ஸ்தலத்திலே ஏதேனும் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தால் அந்த கட்டடத்தை இடிச்சிருங்கன்னு நபிகள் நாயகம். இறந்தவர்களை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங்கே இருக்கக்கூடாது, இடிச்சிரு என்கிற அளவிற்கு கடுமையாக நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்துல இறந்தவர்களை அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அங்க உட்காந்து மயில் ரெக்கையை வச்சுக்கிட்டு அங்க நாங்க உங்களுக்கு வைத்தியம் பார்ப்போம், உங்களுடைய நோய்களை குணமாக்குவோம், உங்களுக்கு நாங்க செல்வத்தை பெற்று தருவதற்கு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்வதற்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்மதமும் இல்லை. இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படுகிற இஸ்லாத்திற்கு எதிரான செயல். நபிகள் நாயகம் அங்கீகரிக்கல, குர்ஆன்ல இதற்கு ஆதாரமே இல்லை. இப்ப நான் இந்த கேள்விக்கு நான் சொல்ல வர்ற பதில் என்னன்னு கேட்டா, இஸ்லாத்துல சம்மதம் இல்லை. ஆனால் இங்க கூடி இருக்கிற முஸ்லீம்கள் நீங்க கவனிங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் உங்களை எவ்வளவு கவனிக்கிறாங்கன்றதை மட்டும் கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையை வச்சுதான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்குவாங்க. குர்ஆனை படிச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்தின் போதனைகளை நேரடியாக படிச்சு இஸ்லாத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க, ஓ இப்படிதான் இஸ்லாம் போல இருக்குன்னு நம்புவாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி அறிவுக்கு முரணான, பகுத்தறிவுக்கு எதிரான, நடைமுறையில சாத்தியம் இல்லாத காரியங்களை எல்லாம் நீங்க செயல்படுத்தினீங்கன்னா ஓ இஸ்லாம்னாலே அதுதான் நம்புவாங்க, அப்படிதான் நம்பிக்கிட்டாங்க. அதான் இந்த கேள்வி எல்லாம் வருகிறது. அதில் இந்த மாதிரி தீமைகள்ல இருந்து தவறுகள்ல இருந்து சமுதாயம் விடுபடணும் என்பதை தம்பி மதியவர்களுடைய கேள்வியின் வழியாக இங்கே கூடியிருக்கிற முஸ்லீம்களுக்கு நான் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன்.